அனைவருக்கும் வணக்கம். நேற்று எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் 234 சட்டமன்றத்தையும் அனைத்து சட்டமன்றங்களையும் நிர்வாகிகள் கூட்டம், அதாவது சட்டமன்ற வாரியாக தேர்தல் பணிக்கு தயாரிப்பு பணிக்காக செயல் வீரர் கூட்டம் நடைபெற்று முடிச்சு. எல்லா இடத்துலையும் கிளை, ஒன்றியம் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரை அனைவரும் கலந்து கொண்டு நேற்று எல்லா இடத்துலையும் அந்த ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிச்சு. ஸோ தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் முழு வீச்சில் தமிழக வெற்றிகம் தயாராகிட்டு இருக்கு. 234 தொகுதியில் தயாராகிட்டு இருக்கு. நேற்று நல்ல உற்சாகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்து வர்ற ஒவ்வொரு வாரமும் இது மாதிரியான பயிற்சி முகாம்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். எந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு கட்சியை தயார் பணியில் தலைவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. வேற ஏதாவது கேள்வி? அதாவது திருப்பரங்குன்ற கோயில்ல சாமி கும்பிடுறதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பாக அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்துல இந்த வெறுப்பு அரசியல், மதம் சார்ந்த அரசியலை அவர்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும். ஏன்னா தமிழக மக்கள் என்னைக்கும் இந்து மக்களாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லாரும் அமைதியை விரும்பும் மக்கள். இங்க யாரும் மத சார்ந்த அரசியலை யாரும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஸோ அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கை கையில வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு கண்டிப்பாக பிரதமருடைய இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக தடுக்க முற்பட்டிருக்க வேண்டும். அப்படி அவர்களால் அது கூட முடியாத ஒரு பட்சத்துல ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்து சட்டம் ஒழுங்குக்கு முறையாக இருக்காதுன்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்துக்காவது சொல்லி இருக்கணும். ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக முதலமைச்சர் கையில இருக்கு. ஏன்னா எப்பயும் ஒரு பகுதியில இந்த மாதிரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு யார் முற்பட்டாலும் அதை தடுக்கும் உரிமை அவர்களுக்கு இருக்கு. அந்த அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சிருக்கணும். அதை கூட செய்யாது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவர் இதெல்லாம் பெரிதுபடுத்தி விட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் திமுக அனுமதித்து விட்டு பின்னாடி மதம் சார்ந்த அரசியல் திமுகவும் எடுக்கிறாங்களோன்னு ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்படுது. இதை இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு பேசிட்டு இது செய்யறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் அங்க இருக்கிற மக்கள், ஏன்னா நாங்கெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் அனைவரும் அது அமைதியான பகுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னைக்கும் திருப்பரங்குன்றம் ஒரு அயோத்தியா போன்று ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறுவதை யாரும் தமிழக மக்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். அங்க யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. எந்த மத வழிபாடுகளும் இல்ல வேற எந்த மத வழிபாடுகளும் இல்ல அங்க இருக்கிற மசூதியின் வழிபாடுகளும் யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. அமைதியாக தான் இத்தனை வருஷமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கணும் தான் விரும்புகிறோம். இதை திமுகவும் அவருடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் அதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006ல காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு திமுகவுக்கு இப்பயும் இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இல்ல அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில தலைவரிடம் ஏதாவது இருந்தால் எங்க தலைவர் வழியாக என்னன்னா காங்கிரஸ் என்னைக்கு எப்பயுமே ஒரு நேச்சுரல் பார்ட்னர். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சியினால இந்தியாவில் இன்னைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்பவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அவங்க கடைசியா கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்கறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் கேட்கல. ஸோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்துலாம் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லி தான் ஏற்படுத்திருக்கோம். இல்லாட்டி நேரம் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இல்லாட்டி திரு ராஜகண்ணப்பன் மீதோ இல்ல தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமா பேசுனதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க.
மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக எந்த நான் கருத்தும் தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த இப்ப ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியா அறிவிக்கப்படும். இல்ல இல்ல, அது மக்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர் எப்படியோ அது முடிவு பண்ணுவாங்க. அது பின்னாடி காலம் இருக்கு, நிறைய காலம் இருக்கு பேச. இல்ல இல்ல, அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த பெரிய பயத்துல தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து தேமுதிகவை சேர்த்ததுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். தேமுதிக வந்து எந்த காலத்திலயாவது திமுகவோட சேர்றதுன்னு யாராவது நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோமா? சோ அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, சர்வேயை பாக்குறாங்க. அடுத்த நாள் யாரு கிடைச்சாலும் உள்ள கூட்டணி சேர்க்கிறாங்க. ஒரு வருஷமா இப்ப முதல்வர் சொல்லிட்டு இருந்தது என்ன, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா 5,000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சியை சேர்த்திருக்கிறாரு. எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரு எந்த தலைவர் அந்த வழியா நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில சேர்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. ஒண்ணு அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்துல இருக்குன்னு தெரியுது, எவ்வளவு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. எல்லா தரப்பு மக்களிடமும் இன்னைக்கு திமுக இருக்கிற எதிர்ப்பு தெரியுது. அதனால கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஒரு பலமான கட்சியா இருந்தா கூட்டணி கட்சியா வந்து ஆட்சியில் இல்ல இல்ல, ஒரு விஷயம் நீங்க இல்ல எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் உங்க எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறான்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள் இருக்கு. எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவரின் வழியிலையும் தலைவர் செயல்பாடுகளிலும் எங்க தலைவர் போற வழியிலையும் யாரு வந்தால் பொருத்தமா இருக்குன்னு மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாரும் கூட கூட்டணி வைக்கிறோம்னா அந்த முடிவுகள் எடுத்தால் அப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தாலும் ஆனால் யாரு வந்தால் பொருத்தமாக இருக்கும்னு மக்கள் எங்களுடைய தலைவர் மீது இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துல 40% மக்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர். எந்த காலதாமதமும் இல்ல. இன்னைக்கு எந்த கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லுங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று பிரதமரே சொல்றார் என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறார். அடுத்த நிமிஷம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்றார் இல்ல அது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். இங்க இதுவரைக்கும் வந்து திமுகவுல யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எதுவும் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி மாறினதை நம்ம வந்து கடந்த காலங்கள்ல பாத்திருப்பீங்க. எதுவுமே காலதாமம் இல்லை. எல்லாம் கடைசி நேரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட பல மாறுதல்கள் இருக்கலாம். இல்ல யாரும் வெயிட் பண்றது இல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கிற எந்த விஷயத்திலும் நீங்க உறுதியாக யாருக்குமே இல்லைன்னு சொல்றேன். இப்போ வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்ல பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியான்னு தெரியல. நேத்தே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல போஸ்டர்கள் பாக்குறோம் மதுரை முழுவதும். எங்கேயுமே அது வந்து அதிமுக போஸ்டர் மாதிரி இல்ல, அதுல பாரதிய ஜனதா கட்சியின் போஸ்டர் மாதிரி இருக்கு. எங்கேயுமே வந்து அம்மாவும் இல்லை, புரட்சி தலைவரும் இல்லை, அண்ணாவும் இல்லை. முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பெரியாரையும் தூக்கி மாற்றப்பட்ட ஒரு அதிமுகவா இருக்கு. எந்த கூட்டணியும் இன்னைக்கு உறுதியாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி அமைந்தால் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக அறிவிப்பார். இல்ல நான் வந்தப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டேன், 234 தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா நாங்களும் 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அமைந்தால் அதை அறிவிப்போம். ஒரு நெருக்கடியும் கிடையாது. நேற்று மதுரை முழுவதும் வாழைமரம் கட்டப்பட்டுச்சு. யாரும் ஒன்றும் எந்த தடங்களும் ஏற்படுத்தவில்லை. ஏர்போர்ட்டை ஒட்டியே வந்து அனைத்து அந்த நிலங்களும் ஃபுல்லா சரி செய்யப்பட்டு அங்கேயே யாராவது ஏர்போர்ட்டை ஒட்டி மீட்டிங் போட முடியுமா? ஏர்போர்ட்டை ஒட்டியே அவங்களுக்கு முழு அனுமதியில் மீட்டிங் போடப்பட்டிருந்தது. அனைத்து வழித்தடங்களும் அதாவது போற ரோடுகள் அனைத்தும் வந்து திருப்பூர் எல்லா ரோடுகளும் காலையில இருந்தே பிளாக் செய்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தங்கும் அனைத்து ஹோட்டல்களும் ஜிஆர்டிலும் எல்லா ஹோட்டலுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்களே யாரும் வந்து யாராவது அனுமதி கொடுத்தோம் இது வரைக்கும் கேட்டு பாருங்க. மதுரையில யாராவது இருந்தா நீங்க உங்களுடைய அங்க இருக்கிற எஸ்பிகிட்டையும் கமிஷனர்ட்டையும் கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டம் எல்லாத்திற்கும் வந்து பிடபிள்யூடி நாங்க ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். இது வரைக்கும் இப்ப இருக்கிற திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சி வேற யாராவது அதிமுகவோ ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் பிடபிள்யூடி வாங்கி கொடுத்துருக்காங்களா?
நாங்க பிடபிள்யூடி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படுது. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து 20 நாள் 30 நாள் ஏதோ வந்து பெரிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே வந்து 20 நாள் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேற எந்த கட்சியும் கிடையாது. இவங்க அனுமதி கடிதம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரா தான் இருக்கும். யாருக்கும் அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான கண்டிஷன் போட்டு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு. இது மாதிரியான கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டு அந்த லெட்டர் வந்து பியூஷ் கோயல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இருக்காது. அவங்க வந்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அது அதிமுக கூட்டமா பாஜக கூட்டமான்னு தெரியல. ஆனால் அங்க நடந்த கூட்டத்துக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது வந்துன்னா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எத்தனை கண்டிஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் இது அந்த மாதிரியான இது எந்த கூட்டத்திற்கும் கொடுக்கப்படவில்லை எங்களை தவிர்த்து. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கேட்கிற தொகுதி கிடைக்கலன்னா வெளியே வந்த பிறகு ஏற்படலாம். இல்ல அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த பதிலும் எந்த மாதிரியான இதுவும் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. காலம் தான் பதில் சொல்லணும். தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ எது நல்லது பயக்குமோ அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காத்திருப்போம். பொதுவா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டாருங்க. சங்கீதா விளையாட்டு கொடுத்த பிறகு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அவங்க கட்சி வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தனிப்பட்ட விவகாரங்கள் கொடுத்து யாரும் பேச வேண்டாம். இல்ல அது பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். அதை தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேற இல்ல அதுதான் கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்ற கோயில வந்து சாமி கும்பிட போறதை பத்தி யாரும் வந்து இங்க ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஏன்னா நீங்க நேற்று பாத்தீங்கன்னா காலையில பெரியார் படம் இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பெரியார் படத்தை வைத்திருந்தவர்கள் எதற்காக அதை வந்து உடனே மாற்றினார்கள்னு பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி தமிழக மக்களும் சரி திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் போனோம்னா எல்லா சந்தோஷமும் போயிட்டு இருக்கோம். இனிமேல் திருப்பரங்குன்றம் பேசினாலே ஒரு சர்ச்சையாக ஒரு நிலைக்கு அவங்க வந்து தள்ளிட்டாங்களோன்னு எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பவும் சொல்றோம், தமிழக அரசு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி பிரதமர் போறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? இவங்க வந்து கண்டிப்பா கோர்ட்லயாவது போட்டிருக்கணும். இல்ல திமுக அரசு இதுக்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்ல அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு ஒரு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும், நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் சொல்லியிருக்கணும். எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு 4 நாள் கழிச்சு யாரையாவது 2 பேரை விட்டு பேச விடுறதுக்கா இங்க வந்து அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுட்டு அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ அது வந்து இது கண்டிப்பாக திமுக வேண்டுமென்றே இதை வந்து பெருசாக்குறாங்களோ தான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. கண்டிப்பாக திமுகவும் இதுல இருந்து திருந்த வேண்டும் தான் எங்களுடைய கருத்து. நன்றி. கண்டிப்பா நான் உங்க மக்கள் விரும்பும் ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையா இருக்கும். அது எல்லாம் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தான் பார்க்கலாம். நன்றி.